வெல்கம் டு மோட்டர் மேனே யூடியூப் சேனல். நான் உங்கள் முகேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர் மாருதி அண்ணா நகர் ஷோரூமில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 2024 எடிஷன். ஸோ 2005 நமக்கு ஃபஸ்ட் எடிஷன் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2024 மாருதி சுசுகி 4th எடிஷனில் இருக்கும். ஸோ இந்த மாருதி சுசுகி 2024 ஷிஃப்ட் எடிஷனில் ஒரு 3 டைப்ஸாக சொல்கிறாங்க. என்னென்னா டிரைவ், டிசைன், சேஃப்டி, கம்ஃபர்ட், டிஎஸ்சி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவ் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ஜினை பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்ஜின் வரப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட். இது வந்து மைலேஜ் அதிகமாக தரும். அதாவது தேர்ட் ஜென்ரேஷனோட 4th ஜென்ரேஷன் 14% அதிகமாக மைலேஜ் தருது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் 25.75 சொல்கிறாங்க, மேனுவலில் 24.6ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஷிஃப்ட் மாருதி பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஜெட் சீரிஸ் 1.2 லிட்டர் ஜெட் சீரிஸ் இன்ஜின். அடுத்து நம்ம டிசைனுக்கு வருவோம். ஸோ இப்போ தேர்ட் ஜென்ரேஷனில் விட 4th ஜென்ரேஷனுக்கு என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்டு எல்இடி லைட்ஸ் அது இது கொடுத்துருக்காங்க, டிஆர்எல் எல்இடி லேம்ப்ஸு. அண்ட் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்டன் மார்டின் இன்ஸ்பயர்டு டைப் மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தோணுதுங்க. ஆஸ்டன் மார்டின் வேன்க்விஷ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட் ஜென்ரேஷனில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்லாம் இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அண்டு பெரிய அப்டேட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே இருக்கிற டோர் லாக்கு இங்கே இருக்குது இப்போது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஜென்ரேஷன்லேருந்து 4th ஜென்ரேஷனோட அப்டேட் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ 2024ஓட சுசுகி ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 261 பூட் கெப்பாசிட்டி வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎன்ஜி ஆப்ஷன் இப்போதைக்கு இல்லை. ஃபியூச்சர் அப்டேட்ஸில் கொடுக்குறதா கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சிஎன்ஜி ஆப்ஷன் இல்லை. ஸோ 261 பூட் கெப்பாசிட்டி ப்ளஸ் வித் இந்த வீலோட உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வீலோட வருது. எல்லா வேரியன்ட்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ ஃப்ரண்ட் ஹெட்லைட்டாக இருக்கட்டும், ரிவர்ஸ் டெயில் லைட்டாக இருக்கட்டும், எல்லா வேரியண்ட்லையுமே விஎக்ஸியாக இருக்கட்டும், ZXA இருக்கட்டும், எல்எக்ஸியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து காமனாக எல்இடி லைட்ஸ் வந்துடுது. இப்போலேருந்து வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 feet டாலுங்க, சரிங்களா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிளான ஹெட் ஸ்பேஸும் இருக்குது, ப்ளஸ் எனக்கு ஒரு போதுமான அளவு ஒரு லெக் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ இங்கே பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வரலாம். சென்டரில் ஒரு சின்ன குழந்தை அந்த மாதிரி உட்காந்துட்டு வரலாம். ஸோ 3 பேர் உட்காரலாம். 2 அடல்ட் ஒரு சைல்டு உட்காரலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம டிரைவர் சீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ சேஃப்டின்னு வரப்போ கம்பல்சரி எல்லா வேரியண்ட்லேயுமே இன்க்ளூடிங் மிட் வேரியண்ட், பேஸ் வேரியண்ட், எல்லா வேரியண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸோட இந்த கார் வருது சேஃப்டி பொறுத்தவரையில். அண்ட் கம்ஃபர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 inch டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. இது பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட்லையும் ZXA வேரியண்ட்லையும் உங்களுக்கு வந்து 9 inch டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக தேர்ட் ஜென்ரேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே தேர்ட் ஜென்ரேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. மற்ற மாருதி வெஹிக்கிள் லைக் பலினோ அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இதில் இந்த சென்ட்ரல் கான்சோல் விட இங்கே ஸ்பீடாமீட்டர்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஏர்பேக்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏபிஎஸ்ல என்னன்னா எல்லா வேரியண்ட்லையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸும் வந்துருதுங்க, இன்க்ளூடிங் விஎக்ஸியாக இருக்கட்டும், எல்எக்ஸியாக இருக்கட்டும் அண்ட் ZXA இருக்கட்டும், எல்லா வேரியண்ட்லையுமே ஏர்பேக் அண்ட் ஏபிஎஸ் கம்பல்சரி இந்த ஷிஃப்ட் 2024. ஸோ நம்ம ஷிஃப்ட் 2024ஓட டிஸ்பிளே பார்க்கலாம். ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடும் பேசஞ்சர் சைடு தான் சீட் பெல்ட் போட்டிருக்காங்களா இல்லையான்றதெல்லாம் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ரேர்லேயும் சீட் பெல்ட்ஸ் போட்டிருக்காங்களா இல்லையான்றதையும் காமிக்கிற இது இண்டிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபியூவல் கேஜு அண்ட் இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு அதெல்லாம் காமிக்கிற மீட்டர், கிலோமீட்டர் மீட்டர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர், இது பார்த்தீங்கன்னா டேக்கோமீட்டர். ஸோ டேக்கோமீட்டரும் இதில் கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ 2024 எடிஷனில் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் வேரியண்ட்னால நம்ம கிட்ட வந்து இங்கே வந்து ஃபோன் இது வயர்லெஸ் சார்ஜர்லாம் கிடையாது. ஆனால் டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வயர்லெஸ் சார்ஜர் உங்களுக்கு வந்துடும். அண்டு உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து இங்கே சென்டர் ஏசி கண்ட்ரோல் வந்துடும். சென்டரும் உங்களுக்கு ஏசி வரும். இது வந்து பேஸ் வேரியன்ட்னால உங்களுக்கு ஏசி கிடையாது. ஆனால் உங்களுக்கு டாப் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியும் உங்களுக்கு ஏசி வர மாதிரி வென்ட்ஸ் வச்சுருக்காங்க. நிஜமாலே ஷிஃப்ட்டில் பின்னாடி ஏசி வென்ட்ஸ் ரொம்ப புது அப்டேட்டுங்க. தேவையான அப்டேட் தான் இது. மாருதி வந்து ஷிஃப்ட் 2024 நிறைய இன்னோவேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட் அவங்க ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் அண்ட் சேஃப்டி. அதுக்கு அடுத்து கம்ஃபர்ட்ல என்னன்னா ரேர்லியும் ஏசி வென்ட்ஸ் இப்போ வந்தது தான் புது ஃபீச்சர். ஆக்சுவலாக இது ரொம்ப தேவை. டிரைவர்ஸ் காக்பிட் டிரைவர் ஓரியன்டட் காக்பிட் தான் பண்ணிருக்காங்க, டிசைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து 5 டிகிரி டில்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 டிகிரி அடிஷனல் டில்ட் பண்ணிருக்காங்க. இது கம்ப்ளீட்டா எங்களை டிரைவர்ஸ்க்கு ஃபேஸ் ஆமா காக்பிட் உங்களுக்கு இங்க ஒரு டில்ட் தெரியும், இங்க ஒரு ஆங்கிள் தெரியும். ஆமா ஆமா ப்ரொஜெக்ஷனே வந்து உங்களை பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரா விசிபிளா தெரியாது, இது கொஞ்சம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, ஆமா அடிஷனலா 8 டிகிரி டில்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூ இருக்குது. XL6ல பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணால் எங்களுக்கு இந்த கேமரா சரியாக விசிபிள் இருக்கு. ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ஷனே வந்து டிரைவர் ஓரியன்டா இருக்கும். ஓகே, இது அடிஷனலாக பண்ணியிருக்காங்க. இது சூப்பர் நல்ல பாயிண்ட் இது. ஆக்சுவலி இப்போ காக்பிட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், டிரைவர்ஸ் ப்ரொஜெக்ஷனாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா காக்பிட் கம்ப்ளீட்டாக டிரைவர்ஸ் ப்ரொஜெக்ஷனாக பார்த்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் முதல் கொண்டு எல்லாமே நம்மளை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும், பேசஞ்சர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்குது. ப்ரீவியஸாக சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா ரிவர்ஸ் பண்ணுறப்போ கேமரா குவாலிட்டி கரெக்டாக இல்லை அப்படின்ற சன்ஷேடு இதுவாகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூஸ்லாம் இதில் ரெக்டிஃபை பண்ணி மாருதி வந்து ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. தென் வந்து ரிவர்ஸ் கேமரா வந்து வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, வைட் ஆங்கிள் ரிவர்ஸ் கேமரா. இது 9 இன்ச் டிஸ்பிளே தானே இப்போ? ஓகே, வைட் ஆங்கிள். வேறு ஏதாவது பார்க்கிங் சென்சர் 360 கேம் அந்த மாதிரி ஏதாவது? 360 இதில் லான்ச் பண்ணுறேன். ஸோ டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 37 லிட்டர்ஸ் வருது. பெட்ரோல் தான் வருது, டீசல் கிடையாது. இதில் சிஎன்ஜி ஆப்ஷனும் கிடையாது. இந்த 2024 ஷிஃப்ட்டில் சிஎன்ஜி ஆப்ஷன் வரும், பட் ஃபியூச்சரில் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதான் மைலேஜ் பார்த்தீங்கன்னா மேனுவலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 அண்ட் ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25.75 வருது. ஸோ இப்போ கலர்ஸ் பார்த்தோம்னா கலர்ஸ் பற்றி சொல்லலாம். 2024 எடிஷனில் 2 புது கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற லஸ்டர் ப்ளூ அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோவல் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LXI வேரியண்ட்டில் உங்களுக்கு இந்த 2 கலர் வராது, வெறும் டாப் எண்டில் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா VXIயில் உங்களுக்கு வந்து சிங்கிள் கலராக கொடுப்பாங்க. பட் ZXI அதாவது டாப் வேரியண்ட் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து டியூவல் கலராக தான் வரும், சிங்கிள் கலராக உங்களுக்கு தரமாட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா காரோட இது வராது. இது நம்ம அடிஷ்னலாக பே பண்ணி நம்ம இந்த சைட் பம்பர்ஸு, சைட் ஸ்கர்ட்ஸு இதெல்லாமே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்போர்ட்டி லுக் தரத்துக்காக மாதிரி இது பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது இது மிட் வேரியண்ட்னால நமக்கு பார்த்தீங்கன்னா வீல் கேப்ஸ் அண்ட் ஸ்டீல் வீல்ஸ் தான் வந்திருக்கு. டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸோட, உங்களுக்கு கட் அலாய் வீல்ஸோட சேர்ந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ இதுதான் மாருதி சுசுகி ஷிஃப்ட்டோட 2024 எடிஷனோட ரிவ்யூ. ஸோ இப்போ நம்ம பாப்புலர் மாருதி ஷோரூம்லேருந்து இருக்கோம். ஸோ நம்ம கூட இப்போ மிஸ்டர் சந்திரசேகர் சார் இருக்காரு. பாப்புலர் மாருதி எத்தனை வருஷமா இருக்கு, அதோட ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் லைட்டாக எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார் ஆல்மோஸ்ட் பாப்புலர் வந்துட்டு 1983 83லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 41 இயர்ஸ் ஆயிடுச்சு. இங்கே சென்னையில் அண்ணா நகரில் வந்து பார்த்தீங்கன்னா 2003ல் நம்ம ஜாயின் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலரோடது வந்து சென்னையில் அண்ணா நகரில் ஒரு பிரான்ச்சு, வேளச்சேரியில் ஒரு பிரான்ச்சு, 2 அரினா பிரான்ச் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு 2 நெக்ஸா பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேப்பம்பட்டில் அடிஷ்னலாக ஒரு அரினா ஷோரூம் அவுட்லெட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 8 சர்வீஸ் சென்டர் பாப்புலரோடது வந்து இங்கே ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோம் சென்னையில் சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷிஃப்ட் 2024 எடிஷன் கிட்ட இருக்கும். ஸோ இதில் எத்தனை வேரியன்ட்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சு, இது எப்படி, இது என்னென்ன அப்டேட்ஸ் புதுசாக மாருதி நம்ம மக்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க, அதை நீங்களே சொல்லுங்கள். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் வந்து இது வந்துட்டு நியூ 4th ஜென்ரேஷனில் அது நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் டெக்னாலஜி வைஸ் கம்பேர் பண்ணுறப்போ அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தது கே சீரிஸ் இன்ஜினில் இருந்தது. இப்போ வந்து K12 தாண்டி இப்போ வந்துட்டு ஜெட் சீரிஸ் இன்ஜின், ஜெட் 12E இன்ஜின் அந்த இதில் டெக்னாலஜி 1.2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு வந்து
25.75 கேஎம்பிஎல் மைலேஜ் கொடுத்துருக்கோம். மேனுவலுக்கு வந்து 24.8 கேஎம்பிஎல் மைலேஜ் இதில் கொண்டு வந்திருக்கோம் சார், பெஸ்ட் ஆஃப் மைலேஜ். ஸோ இது வெறும் பெட்ரோல் வேரியன்ட். இப்போ இந்த நியூ ஸ்விஃப்ட் லான்ச் பண்ணது வந்து ஒன்லி பெட்ரோல் மட்டும்தான். இப்போ இதில் வந்துட்டு இன்னும் கஸ்டமர்ஸ்லாம் சிஎன்ஜி அது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் நாங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். சார் இப்போ நம்ம பாப்புலர் மாருதி அரினால வேற என்னென்ன மாடல்ஸ்லாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்க சார்? இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டோ பேசிக் காஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 6 lakh பட்ஜெட்லேருந்து ஆல்மோஸ்ட் 17 lakhs பட்ஜெட் வரைக்கும் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆல்டோ K10, எஸ்ப்ரெஸோ, செலிரியோ, வேகனார், ஸ்விஃப்ட்டு, டிசையர், ப்ரீஸா, எர்டிகா வெஹிக்கிள்ஸ் இந்த மாடல் எல்லாமே கூட இருக்குது. இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோன்ற ஒரு மாடல் இருக்குது. ஓகே சார், இப்போ எர்டிகா வரையும் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து கமர்ஷியலில் வராது. இது வந்து நார்மல் ப்ரைவேட் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறது. கமர்ஷியல் செக்மெண்ட்ஸ்னு ஒன்று தனியாக மாருதி இருக்குல்ல சார், அந்த மாதிரி கார்ஸ்லாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்களா? இருக்குது சார். கமர்ஷியலில் வந்துட்டு சூப்பர் கேரின்ற ஒரு மாடல் நாங்கள் தனியாக கமர்ஷியலாக பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் வந்துட்டு டாக்ஸி போர்டில் இப்போ கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு கமர்ஷியலாக எடுக்கிற வெஹிக்கிளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூரஸ் பெட்ரோல் அந்த மாடல் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து டிசைரோட ஓன்போர்ட் மாடல் இருக்கு இல்லையா, சேம் அந்த கான்செப்டில் தான் அந்த டூரஸ் பெட்ரோல்ன்ற மாடல் இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று அதேமாதிரி வேகனாரில் இருக்கிற மாடல்லே வந்துட்டு டூர் H3 அப்படின்ற மாதிரி அந்த வேகனார் மாடலும் நம்ம டாக்ஸி போர்டில் கொடுத்துட்ருக்கோம் சார். ஸோ நீங்கள் ப்ரைவேட் செக்டர் இல்லாமல் கமர்ஷியலும் நீங்கள் பண்ணுறீங்க. பாப்புலர் வந்து நமக்காக அதுவும் பண்ணுது. ரெண்டு செக்டர்ஸும் நம்ம பாப்புலர் மாருதி அரினா எடுத்து பண்ணுறாங்க. எஸ் சார், இந்த கமர்ஷியலும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அரினா செட்டப்லேயே இந்த கமர்ஷியல் கேட்குற கஸ்டமருக்கு அதுவும் நாங்கள் அடிஷனலாக கொடுத்துட்ருக்கோம் சார். சார் ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட்டு. நான் உள்ளே வந்தப்போ அங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் கடைசியில் நிறைய ஆக்சசரிஸ்லாம் வச்சுருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஸோ வாங்க, நம்ம ஆக்சசரிஸ் நிறைய வச்சுருக்காங்க, அதை பற்றி என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நிறைய ஸ்டீரியோ செட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. பைனீர் ஓகே, சோனி ஓகே, நாக்காமிச்சி கூட நீங்கள் வச்சுருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நாக்காமிச்சி பிராண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான பிராண்ட். இவங்க ஸ்டீரியோஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸில் இவங்க ரொம்ப எக்ஸ்பர்டீஸ். ஆக்சுவலாக மாருதி இதை லான்ச் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. நாக்காமிச்சி பிராண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சார், இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். இது எதுக்காக இந்த இதெல்லாம் செட்டப் வச்சுருக்கீங்க? ஆக்சுவலாக இது ஆக்சசரிஸ் கடை மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. எதுக்காக இது வச்சுருக்கீங்க சார்? இப்போ என்னன்னா, இப்போ கஸ்டமர் எடுக்கிற இப்போ வெஹிக்கிள் இப்போ நம்ம அதுதான் ஸ்டார்டிங்கே பேசியிருந்தோம். இப்போ வந்துட்டு LXi அண்ட் VXi, ZXi ப்ளஸ் இந்த மாதிரி வேரியன்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ பேசிக் மாடலில் LXi VXi மாடல் எடுக்கிறாங்க. இப்போ ஆல்டோ K10 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி வேரியண்ட்டில் வந்துட்டு LXi VXi எடுக்கிற ஆல்டோ K10ல வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் வந்துட்டு VXiல வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் இருக்கும். பட் அது என்னன்னா ஒன்லி FM, AM, AUX, USB, ப்ளூடூத் கண்ட்ரோல் வரைக்கும் தான் இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இல்லை. அந்த மாதிரி கஸ்டமர் இன்கேஸ் VXi மாடல் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இதே மாதிரி டச் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்றப்போ மாருதியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த சிஸ்டம் எல்லாமே பைனீர், கென்னூட்டு இந்த மாதிரிலாம் கூட மாருதியோட இதுலேருந்தே உங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து கஸ்டமர்ஸ் வேணும், அவங்க வந்து ஜஸ்ட் பார்க்கணும் இது என்ன சைஸ், என்ன இன்ச்சஸ் இருக்குது, இது வந்து நாங்கள் டிஸ்பிளேலேருந்தே எங்கள் கஸ்டமருக்கு பார்க்குற மாதிரி தான் இங்கே நம்ம அந்த அக்சரி செட்டப் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கோம் சார். ஸோ இது வந்து ஃபிட்மெண்ட் எல்லாமே நீங்களே இப்போது டெலிவரி எடுக்கிற வரவங்க இதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டா, இப்போ கார் டெலிவரி எடுத்தால் இது எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருவீங்க செட்டோட? ஆமாம் சார், கஸ்டமர்ஸ் வந்துட்டு இப்போ இதெல்லாம் இந்த சிஸ்டம் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வித் இந்த சிஸ்டமோட இன்க்ளூடிங் அந்த கேமரா வரைக்குமே நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். டெலிவரி எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி எடுக்கிறப்போ இதெல்லாமே கரெக்டாக உங்களுக்கு டெலிவரிக்கு இது எல்லாமே கிளியராக பண்ணி தான் கொடுக்கும். ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ் சந்திரசேகரன் சார். நமக்காக பாப்புலர் மாருதி ரொம்ப நேரம் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக லொக்கேஷன் சொல்கிறப்ப தான் எனக்கு சார் சொன்னது ஒன்று ஞாபகம் வருது. லொக்கேஷன் மாறி இருக்குன்னு சொன்னார். அது சாரே அட்ரஸ் கைட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் K4 சிக்னல் பக்கத்தில் இருந்தது மாருதி ஷோரூம். இப்போ எங்கே மாறி இருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கூகுள் மேப்பில் பாப்புலர் வெஹிக்கிள்ஸ் அரினா அண்ணா நகர்ன்றது நீங்கள் அதில் சாட் பண்ணாலே போதும், அதுலேயே உங்களுக்கு லிங்க் எல்லாமே வந்துடும். அது நீங்கள் டைப் பண்ணாலே உங்கள் லொக்கேஷன் கூகுள் மேப்ஸில் போயிட்டு பாப்புலர் வெஹிக்கிள்ஸ் அரினா அண்ணா நகர்னு போட்டாலே வந்துட்டு ஜஸ்ட் நமக்கு வந்துட்டு மேப் லொக்கேஷன் வந்துட்டு நம்ம ஷோரூம் இப்போ இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற ஷோரூம் அதோட லைவ் லொக்கேஷன் எல்லாமே வந்துடும் சார். நான் ஒன்று சொல்லணும், நானும் கூகுள் மேப் பார்த்து தான் உங்களுக்கு கஸ்டமர் கேரை கூப்பிட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, வித்தின் 5 செகண்ட்ஸ்குள்ளே எனக்கு ரெஸ்பான்ஸ் உடனே பண்ணிட்டாங்க. ஃபோன் அவங்ககிட்ட இருந்து வந்துருச்சு. ஸோ ரொம்ப ரெஸ்பான்ஸாக இதுவாக பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டு, ப்ரெஸா இல்லை மாருதி கார்ஸ் ஏதாவது வாங்கணுன்னா மறக்காமல் அண்ணா நகர் ஈஸ்ட் மெட்ரோ கிட்ட இருக்கிற பாப்புலர் மாருதி அரினாக்கு வாங்க. ஸோ உங்களுக்காக சந்திரசேகரன் சார் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.
ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் முகேஷ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.